நமஸ்காரம். நம்ம நிறைய கிருஷ்ணர் கோவில்களுக்கு போயிருப்போம். கிருஷ்ணரை விதவிதமான ரூபங்களிலும் காட்சிகளிலும் நாம் சேவிச்சிருப்போம். அதாவது காளிங்க நர்த்தனர், குழல் ஊதும் கிருஷ்ணர், தவழற கிருஷ்ணர், பாமா ருக்மணியுடன் கிருஷ்ணர், இந்த மாதிரி நிறைய இடத்துல சேவிச்சிருக்கோம். ஏன் மாடு மேய்க்கும் கிருஷ்ணர் கூட நம்ம மன்னார்குடியில் ரொம்ப அழகாக சேவிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிருஷ்ணர் ஒரு ரொம்ப மகா பெரிய பிரம்மாண்டமான உருவம் எடுத்து விஸ்வரூபம் காட்சி கொடுத்த ஸ்தலம் இது. திருப்பாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் காஞ்சிபுரத்தில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. 108 திவ்ய தேசங்களில் 46வது திவ்ய தேசம் இது. இந்த கோவிலை பற்றி மேலே பார்ப்போமா? உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்தபோது பாண்டவர்களுக்கு உரிய இடத்தை தர மறுத்தான் துரியோதனன். ஒரு 5 ஊர் கேட்ட போது கூட மாட்டேன்ட்டான். ஒரு 5 வீடு கேட்டால் கூட முடியாதுன்ட்டான். ஒரு 5 அடி நிலமான கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் கிருஷ்ணனை தூதுக்கு அனுப்புகிறார்கள் துரியோதனனிடம். துரியோதனனுக்கு தெரியும் கிருஷ்ணர் எவ்வளோ ஒரு பக்கபலம் பாண்டவர்களுக்குன்னு. அவரை எப்படியான வீழ்த்தி விட்டால் பாண்டவர்களை எளிதாக வென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணர் வரத்துக்கு முன்னாடி அந்த சபையில் அவர் உட்காரும் ஆசனத்துக்கு கீழே ஒரு பெரிய நிலவரை போல நோண்டி அதில் ஒரு 5-6 மல்லர்களை வைத்து அது மேலே ஒரு புல்லெல்லாம் போட்டு அழகாக மூடி, கார்பெட்லாம் போட்டு மூடி அது மேலே ஒரு சிம்மாசனம் வச்சு அவர் வரத்துக்கு காத்துட்டுருக்கான். அவர் அதில் உட்கார்ந்து கீழே விழுந்துட்டார்னாக்க மல்லர்களை கொண்டு அவர்களை தாக்கி நம்ம ஜெயிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம். கிருஷ்ணர் வரார், அந்த ஆசனத்தில் அமருகிறார், கீழே செல்கிறார். செல்லும் நேரத்தில் அவர் எடுத்தது தான் அந்த விஸ்வரூபம். அப்படியே ஆடி போய்டுற அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் மகா பெரிய ரூபம் எடுத்து கண்ணில்லாத திருதராஷ்டனுக்கு கூட அரை நிமிஷம் கண்களை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார் கிருஷ்ணர். பாரத போர் முடிந்து வெகு காலம் கழிச்சு ஜனமே ஜெயன் அப்படின்ற ஒரு அரசன், அவன் அர்ஜுனன் உடைய பேரனுக்கு பிள்ளை, அந்த வழி வந்தவன் அவன். வைஷம்பாயனர் என்ற முனிவரிடம் பாரத கதையை கேட்டறிந்து கொள்வதற்கு ஆவல் கொண்டு அவரிடம் அந்த கதையை கேட்குறான். அவரும் அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார். அப்போது இந்த தூதுவ கட்டம் வந்தபோது அவனுக்கு பெருமாளை அந்த தூதுவராக சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வருது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியிடம் கேட்கறச்சு அவர் சொல்கிறார், நீ இந்த தலத்துக்கு சென்று நீ தவம் செய், உனக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவன் உடனே இந்த தலத்துக்கு பெருமாளை நோக்கி தவம் செய்கிறான். பெருமாளும் அவன் முன்னே சென்று அன்று தான் தோன்றிய தூது கோலத்தில் அவனுக்கு காட்சி அளிக்கிறார். அந்த இடம்தான் இந்த இடம். இங்குள்ள கல்வெட்டுகளில் கூட தூது ஹரி அப்படின்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கின்றன. இன்னொரு சிறு துணை கதை இங்கே என்ன அப்படின்னாக்க, ரோஹிணி தேவி, அதாவது நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரத்தின் தேவி சந்திரனை அடைய வேண்டி இங்கு பெருமாளை குறித்து வழிபாடு செய்தாள் அப்படின்ட்டு. அதன் பலனாக அவள் சந்திரனை அடைந்தாள். சந்திரனும் ஞான சக்தி மிகுந்த ரோஹிணியை முதலில் மணந்து பின்பு அக்னி சக்தி கொண்ட கிருத்திகை மணந்து பின்பு மற்ற தேவியர்களை மணந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதுண்டு. அதனால் தனக்கு ஞான சக்தி கொடுத்த கிருஷ்ணனை ரோஹிணி தேவி இந்த இடத்தில் சூட்சமமாக வடிவில் வழிபடுவதாக ஒரு ஐதீகம். அதனால் இந்த தலம் ரோகிணி நட்சத்திரம் கூடியவர்களுக்கு மிகவும் பயனுள்ள தலம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தலத்தில் கிருஷ்ணரை வழிபட்டால் அவர்களுடைய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், குழப்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த தலத்தில் கிருஷ்ணருக்கு பாண்டவ தூதர் அப்படின்னும் ஒரு பெயர். இந்த தலத்தில் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்ற ஒரு ஆச்சாரியர் ஏழியிருக்கார். அவர் யாருனாக்க யக்ஞமூர்த்தி அப்படின்ற பெயரில் ராமானுஜருடன் 18 நாட்கள் வாதம் செய்து பின்பு சரணடைந்தவர் அவர்.
பின்பு அநேக மகான்களுக்கு ஆச்சாரியராக விளங்கியவர் அவர். இங்கு மணவாள மாமுனிகள் அவர்களும் எழுந்தருளி உள்ளார்கள். இந்த தலத்தில் என்ன வேண்டிட்டு எப்படி அதை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் கூட இருக்கு. கிருஷ்ணர் இங்கே தன்னுடைய பாதங்களால் அழுத்தி கீழ் சென்று பின்பு ஒரு விஸ்வரூபம் காட்சி கொடுத்ததுனால இங்கே அடிப்பிரதட்சிணம் அங்க பிரதட்சிணம் செய்பவர்கள் அநேகம். அந்த மாதிரி செய்யறச்சு அவர்களுக்கு ஒரு புத்தி கூர்மையும் ஒரு ஞானமும் மன கஷ்டங்களும் விலகுவதாக சொல்கிறார்கள். ஆனால் மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார் இங்கே கிருஷ்ணர். ஒரு 25 அடி ஒசரம் நீங்கள் பார்த்தேன்னாக்க அந்த ஒரு ஒரு அமரும் ஒரு ஒரு ஆசனம் போல இருக்கும். அந்த இடத்துக்கு கீழே அப்படி நம்ம குனிஞ்சு பார்த்தோம்னா அவருடைய பின்புறம் அங்கே கீழே இறங்கி இருக்கிறதையும் அங்கே பார்க்கலாம். அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு மறக்காமல் எல்லாரும் போய் சேவிங்கோ. பெருமாளோட அருள் எல்லாருக்கும் பூரணமாக கிடைக்கணும்னு பெருமாளை பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம்.